ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜய் சொல்லிதான் ஆதோ அர்ஜுனா ரஜினிகாந்தை பத்தி இப்படி அவதூறா பேசியிருக்காரு. பண்ணிருப்பான் சார், அவன் பண்ணக்கூடியவன் தான் சார். அதாவது நீங்க யார் சொல்றீங்க? விஜய் தான் ரெண்டு பேரும் தான். அவன் இவன் அவர் என்ன பெரிய இவரா, அவர் என்ன ஃபெடரல் கேஸ்ட்ரோவா இல்லை சேக்குவரா, ரெண்டு பேரும் நாய்ங்க. ஒன்றும் இல்லை, அவனுக்கு குடி பொண்ணுலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் தாள் போகிறான் மாற்றானுங்களா சார். அப்புறம் என்ன நம்ம நாங்கள் சும்மா சொல்கிறேன், போகும்பொழுது சரக்கு பாட்டில் கொண்டு போகிறான், கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறாங்கல்ல. குஷியானந்த் ஆதோ அர்ஜுனா ஓரம் கட்டிட்டாருன்னு சொல்கிறீங்களா? குஷியானந்த் அவர் தான் உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவரை வெளியவே தெரிய விடாமல் அவர் ஒரு ஆளே இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்காரு ஆதோ அர்ஜுனா. போதையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பார், போதை தெரிஞ்சோன்னு ஒரு மாதிரி சொல்கிறேன். விஜய் போதையில். ஆமாம், கட்டிங்க போட்டாருன்னா ஒரு மாதிரி இருப்பார், இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பார். விஜய் குடிப்பாரா? ஆமாம் சார், குடியாரன் சார். என்ன சார் குடிப்பாரான்றீங்க? ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஓட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கெஞ்சி கேட்டாலும் கிடைக்காது சார், காலில் உழட்டும். அப்போ அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு கிடைச்சிடும். ஒருவேளை கிடைச்சிடும். ஏன்னா அந்தாலும் இடையில நடுவில் என் ஃப்ரெண்டு, என் நண்பர் அஜித் குமார். ஆனால் ரஜினி சார் தானே க்ளோஸ் அஜித். விஜய் ரசிகர்கள் எதுக்காக ரஜினி ரசிகர்களை சீண்டணும், அஜித் ரசிகர்களை சீண்டணும், சூர்யா ரசிகர்களை சீண்டணும், பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களை சீண்டணும், எஸ்கே சிவகார்த்திகேயன் ரசிகர்களை ஏன் விஜய் ரசிகர்கள் சீண்டிக்கிட்டே இருக்கணும்? ஏன் ஒட்டுமொத்த நடிகர் பட்டாளத்தோட ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் சீண்டணும்? விஜயை தாண்டி தாம்பரத்தை தாண்டுனா தாவேக்காவுடைய நிலைமை ஓட்டுல எவ்வளவு எத்தனை ஓட்டு முடி புண்ணிய தாண்டா விஜய் எப்படி எவனுக்கு தெரியாதோ, தாம்பரத்தை தாண்டா தாவேக்கான்னு ஒரு கட்சி எவனுக்கு தெரியாது. அப்ப அங்க ஓட்டு போட ஆள் இருமா சார், ஆனா ஓட்டுக்கு நிக்க ஓட்டு கேட்க ஆளு கிடையாது. அவுட் ஆஃப் சென்னையை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட நிலைமை ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு தெரியும் அரசியல் என்னன்னு. அதனால எங்கிட்ட இந்த டெம்ப்ளேட்லாம் தூக்கிட்டு வராத, உனக்கு அடி நிச்சயம் அப்படின்றது அப்பவே நான் உண்மை. அதனால இவன் பேசுனதும் தவறு, இவன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதும் தவறு. அந்த மறுப்பை நாங்கள் ஏற்கவும் இல்லை, அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்கவும் இல்லை. உன்னை உரிச்சு உப்பு கண்ணை போட்டு அவுத்து ரோட்டில் விடலைன்னா பாரு யார் ரஜினி செய்ய போற அடிக்க போற அடியில எங்க அடி விழுந்ததுன்னு தெரியாத நான் வலிக்கும். 4ஆம் தேதி அன்னியார் பிறந்தநாள், த்ரிஷா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அடி ஆத ஒருத்தனால எங்களுக்கு வந்து சும்மா போர் அடிக்கும் போது தப்பு தப்புன்னு 2 அடி அடிச்சுட்டு அனுப்புறது. அடி பூரா அவனுக்கு தான் தலைமை தற்புனால போய் அவன் வேற என்ன சார் மரியாதை. அதனால சரி, அவருக்கு அடி பூரா நல்லா செப்பேலே விழும். அது 4ஆம் தேதி ஆமாம், அது அந்நியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடக்க போகிற நினைக்கும் போது அவர் இன்னும் விஜய் திருஷாவினை கல்யாணமாகலாம் அந்நியார் இருந்தது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இந்தியா நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதோ அர்ஜுனா ஒரு வழியாக ரஜினிகாந்தை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதுக்கு ஒரு வழியாக மன்னிப்பு கேட்டுட்டார். ஆனால் மன்னிப்பு கேட்ட விதம் கொஞ்சம் மாடுலேஷன் வேறு மாதிரி இருந்தது. உங்களுடைய பார்வை? கேட்க வச்சோம், கேட்டாப்புல வருத்தப்பட்டிருந்தா, ரஜினி அவர்களுடைய மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இது ஏற்கலை, நாங்கள் இந்த மன்னிப்பை ஏற்கலை. என் தலைவனுக்கே நீங்கள் தான் தலைவன் அப்படின்னு அதாவது விஜய்க்கே ரஜினி தான் தலைவர் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த வேணும் என்ன சொல்கிறது எங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீ ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பாடம். அது உண்மையா? விஜய்க்கு ரஜினி சார் தான் தலைவர் அப்படின்னு அவர் தான் சார் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் எது சார் சொல்ல போகிறோம்? அவர் தான் விஜய் தான் அதை சொல்லி தான் ஊரை ஏமாற்றி படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அவர் சொல்லாத ஆங்கிள் இல்லை, சொல்லாத மாடுலேஷன் இல்லை. பாட்டாகவும் பாடிட்டார், படத்தில் டைலாகவும் பேசிட்டார், அதே நேரத்தில் ரியல் லைஃப்லையும் பேசிட்டாப்புல, பல மேடைகளில் அது சொல்லியிருக்காப்புல, என் தலைவர்னு. அழாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் அழுது முடிச்சாச்சு. நம்ம ஒன்றும் சொல்லதில்லை, விஜய்க்கு தலைவர் எங்கள் தலைவர் தான். நான்லாம் எங்கேயும் சொன்னதே கிடையாது, நாங்கள் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை விஜய்க்கு ரஜினி அவர்கள் தான் தலைவர் அப்படின்னா ஏன் காக்கா கழுகு சண்டையெல்லாம், ஏன் அடுத்த சூப்பர் ஸ்டார் அந்த சண்டையெல்லாம்? எங்கள் தலைவர் தான் நரேந்திர மோடிக்கே தலைவர் தானே சார். அவரே சொல்கிறார்ல, மோடி அவர்கள் வந்து ஒரு பதிவு போடும்பொழுது தலைவா ரஜினிகாந்த்ன்றார். அவர் இவங்களாம் என்ன ஆலோசனை ஒன்றுமே கிடையாது சார். அதனால் பல பேருக்கு தலைவர் அவர். உனக்கும் தலைவராக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு வந்தால் இப்படி தான் அடித்து அன்னைக்கு நைட்டு முடியறதுக்குள்ளே மன்னிப்பு கேட்க வச்சோமா. ஆனால் நக்கீரன் கோபாலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சொல்லி தான் ஆதோ அர்ஜுனா ரஜினிகாந்தை பற்றி இப்படி அவதூறாக பேசியிருக்காரு. பண்ணியிருப்பான் சார், அவன் பண்ணக்கூடியவன் தான் சார். அதாவது நீங்கள் யார் சொல்கிறீங்க? விஜய் தான் ரெண்டு பேரும் தான். அவன் இவன் வேறு சொல்கிறேன். இப்போ அவர் என்ன பெரிய இவரா, அவர் என்ன ஃபெடரல் கேஸ்ட்ரோவா இல்லை சேக்குவரா, ரெண்டு பேரும் நாய்ங்க. ஒன்றும் இல்லை, அவனுக்கு குடி பொண்ணுலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள் போகிறான் மாற்றானுங்களா சார்.
அப்புறம் என்ன நாங்கள் என்ன சும்மாவா சொல்கிறேன், போகும்பொழுது சரக்கு பாட்டில் கொண்டு போகிறான், பிடிச்சி கன்ஃபிஸ்கேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. அது ஒரிஜினல் சொல்கிறீங்க ஃப்ளைட்டில். ஆமாம், அவ்வளோதான். அதனால் அதுக்கு மேலே இவனு ரெண்டுத்துக்கு என்ன இருக்குன்றீங்க? என்ன ஒன்றும் கிடையாது. அதனால் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இதை பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நினச்சிருக்காங்க. பல பேரை படுக்கப்பட்டு வந்திருக்கோம் அரசியலில். இவன் இன்றைக்கி வந்து நமக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்துருக்கான். இவன் இன்றைக்கி வந்து அதாவது எங்கள் ஆள் ஒருத்தன் உள்ளே பூந்து கேட்குற அளவுக்கு நாங்கள் இறங்கி செய்கிறோமா? நீங்கள் யோசிங்கண்ணே, 500 பேர் அங்கே இருக்கிறானுங்க, எல்லாம் தாவேக்கா. அதுலேயும் நம்ம ஆள் ஒருத்தன் உள்ளே போய் நான் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஒற்றை குரலாக ஒழிக்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் பொதுவாக நான் பேசுகிறேன், ஆதவ ஒரிஜினா இங்கே அதை கிளாரிஃபை பண்ணாமல் கீழே இறங்கினா காலை வெட்டிடணும்னு பேசுகிறான்ல. காலை வெட்டிடணும்னா அப்படிலாம் சொல்லலை. அர்த்தம் தானே சார், அடுத்து அதான் சொல்லியிருப்பான் சார். ஆனால் அவர் ஆதவ ஒரிஜினாவுக்கு வலிக்காமல் பேசினார். ஆதவ ஒரிஜினா எனக்கு 14 வருஷமாக தெரியும். இல்லையா சார், சொல்லாமல் இங்கே கடந்து போகாதீங்கன்னு சொல்கிறார்ல சார். நீங்கள் யோசிங்க சார், எந்த மேடையில் எந்த அரசியல் மேடையில் இது நடந்திருக்கும்? ஒரு அரசியல் கட்சியினுடைய உச்சபட்ச தலைவர், அவனுக்கு இவன் தானே கையாள், 2வது இடத்துல இவன் தானே இருக்கான் அன்னைக்கு. அது புஷியானது இல்லை அவர் பாவம் சார். அவர் புஷியானந்த ஆதவ ஒரிஜினா ஓரம் கட்டிட்டாருன்னு சொல்கிறீங்களா? புஷியானந்த் அவர் தான் உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருந்தார். அவரை வெளியவே தெரிய விடாமல் அவர் ஒரு ஆளே இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கார் ஆதவ ஒரிஜினா, ரைட்டுங்களா? அப்போ அதெல்லாம் புஷியானதுக்கு தெரியணும். சரி, தெரியல, அதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை சார். இவன் 2வது இடத்துல இருக்கிறானா? 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இங்கே நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும், எதுக்கு நீ ரஜினி பற்றி அப்படி பேசுன அப்படின்னு அங்கேயே அவ்வளோ ஆக்ரோஷமாவோ அவ்வளோ ஆனஸ்டாவோ கேட்கல. ஆதவ ஒரிஜினாவுக்கு வலிக்காத மாதிரி தானே அந்த ரஜினி ரசிகர் வலிச்சதுனால தானே வந்து சொல்கிறாரு, அதுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஏன் வலிச்சதுனால தானே கொடுக்குறாரு சார். சொல்கிறதுல ஒவ்வொரு முறை இருக்கு. என்னையை விட்டு தானே நான் அப்படி தான் கேட்டிருப்பேன். அவர் ஸ்டைலில் அவருக்கு வயசுக்கு அவர் ஏற்ற மாதிரி அவர் அந்த மெச்சூரிட்டியில் அவர் பேசிட்டு போயிட்டார். ஆனாலும் சொல்ல வச்சார்ல. ஆதவ ஒரிஜினா மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட தன்னுடைய பேச்சில் மறுபடியும் நியாயப்படுத்த தானே செஞ்சார் சார். அதுதானே சார், அரசியலே தெரியாதவங்க அவனுக்கு சொல்கிறது தான் ஆமாம், நான் சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, இந்த ஏதோ பூனை கண்ணை முடிட்டா இருண்டு அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கிட்ட நீங்கள் என்ன மெச்சூரிட்டி எதிர்பார்க்க முடியும்? சரி, இந்த ஆள் விடமாட்டான் நம்மளை, ஏதோ ஒன்று சொல்லி மன்னிப்பு கேட்டு போயிடணும்னு பயத்தில் மன்னிப்பு கேட்டு போயிருக்கான் அந்த ஆள். ஆனால் இல்லை, நான் திமுக மிரட்டது உண்மைதான் ரஜினி அப்படின்னா மறுபடியும் நியாயப்படுத்த தான் செஞ்சேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியாது சார். தெரிய போய் தானே சார் எடப்பாடியார், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாரும் அவங்களுக்கு தெரியும்ல. அங்கே ஒரு சைடில் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ் எல்லாரும் உள்ளே வராங்களே, ஏன் வராங்க? அவங்களுக்கு அரசியல் தெரியும், இவனுக்கு தெரியாது சார். தெரியாத இவனை கொண்டு போய் நீங்கள் எப்படி சொல்லலாம்? எப்படி? நான் சொன்னது கரெக்டு தான், ஏன் தெரியாது, ஆனால் நான் சொன்னது கரெக்டு தான், அவ்வளோதான். இவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பிளேஷன் எதிர்பார்ப்பீங்க? ஏன்டா சொன்னேன் அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடுறேன் இவனெல்லாம். நான் வேற ஒரு மீனிங்ல சொன்னேன், அது நீங்க எடுத்துக்கொண்டது வேற அப்படின்னு நம்ம அதுக்குள்ளேயே போகக்கூடாது சார்ன்றேன். இப்போது உலகம் இதுதான் சார், ஃப்ளாட்டு தான், நீங்கள் எதுக்கு ரவுண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்கிட்ட எவ்வளோ நேரம் அறிக்கை பண்ணுவீங்க? சரிங்க சார். ரஜினிகாந்த் வன்மையாக கண்டனம் தெரிவித்த பிறகு, அறிக்கையெல்லாம் வெளியிட்ட பிறகு ஆதவ ஒரிஜினா மன்னிப்பு கேட்டார். ஏன் விஜய் ஆதவ ஒரிஜினாவை கண்டிக்கலைன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் அதான் சார், போதையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பார், போதை தெரிஞ்சோன்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. விஜய் போதையில், ஆமாம், கட்டிங்க போட்டார்னா ஒரு மாதிரி இருப்பார், இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பார். விஜய் குடிப்பாரா? ஆமாம் சார், குடியாரன் சார். என்ன சார் குடிப்பாரான்றீங்க? குடி போதையில் தானே சார் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கெலாம் போன நாத்தமா சார். ஐயா இவர் நம்ம மதிப்பிற்குரிய நல்லகண்ணு அவர்கள் இறப்பில் ஒரு 1 மீட்டருக்கு அவனை சுற்றி யாரும் வர முடியல, அந்த நாத்தமா குடலை பிடுங்குற அளவுக்கு கப்பான். ஆமாம், விஜய் குடிச்சதா? ஆமாம் சார். நீங்களா ஏதாவது ஒன்று சும்மா கலைப்பு சார், அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறதையும் கேட்கலன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போதான் மீசை சொல்கிறாப்புல சேலத்தில் விஜய் பேசும்பொழுது அந்த ஒரு செகண்ட் அப்படியே அப்படி விலகி இப்படியெல்லாம் போயிருப்ப அழுகிற மாதிரி பண்ணியிருப்பாரு. கேட்டால் ஒரு ஆன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு அந்த பாக்கு போட்டுட்டு துப்புனாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஏதோ ஒன்று கீழே விழுந்தது போட்டிருப்பாரு சார். இதில் தப்பா, இதில் தனி ஏதோ உலகத்தில் எங்கேயும் நடக்காத குற்றம் மாதிரி பேசிட்டீங்க நீங்கள். ஆனால் உறுதியாக தெரியாமல் யாரோ கிளப்பி விடுற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறதும் சார். குடிப்பாருங்கிறது நான் சொல்கிறது மீசு சொன்னது, நக்கீரன் சொன்னாப்புல கோபால், அவரும் நான் அங்கே தான் இருந்தேன், அங்கே இருந்தவங்க முறை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், பக்கத்தில் வரவே இல்லை, அந்த போதை அந்த நாத்தம் ஆறுது, இவனெல்லாம் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க முறை கேட்குறான் அப்படின்னு மீசை சொன்னது. இதை நான் கோட் பண்ணுறேன், அவ்வளோதான். நாங்கள் இல்லை, நான் பார்க்கல, இருக்கிறத கோட் பண்ணுறேன். ஏன் அதில் என்ன தப்பு ஒன்றும் இல்லைன்ற, நீங்கள் அவ்வளோ தூரம் அது என்ன தவறு மாதிரி பேசுகிறீங்க? ஒன்றும் தவறு இல்லை, அவன் குடியாரன், அவ்வளோதான். குடிக்கிறது தமிழ்நாட்டில் தப்பா சார்? என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் குடிச்சுட்டாரா? இன்னும் அவர் இதா சர்க்காரில் வர்ற விஜய், அவர் சர்க்கார்லேயே குடியாரம் தானே, அவர் குடிச்சிட்டு பப்பில் எல்லாம் ஆடிட்டு தானே வருவார், உள்ள ஒரு ஓட்டு போட்டோன்னு வருவார், நான் சிஎம் ஆகணும்னு வருவார்ல.
அப்புறம் என்ன குடிக்கிறது? இப்போ போன 2 வருஷத்தில் 2-3 படங்களில் வீட்டுக்கு ஒருத்தன் குடிக்குவான்னு கூப்பிடுவார் சார். பார்த்ததில்ல நீ அந்த பாட்டெலாம்? என்ன ஒரு அண்டாவை கொண்டு வா, சேர்ஸ் அடிக்கணும் அண்ணன், அண்ணன் பாட்டி ஒன்று திறக்கட்டுமா, சாம்பியனை உடைக்கட்டுமா, அதெல்லாம் நான் குடிக்க எல்லோரும் இன்வைட் பண்ணுறது தானே. வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க, அந்த காலத்தில் ஆர்மி கூப்பிடுவாங்க, இவர் குடிக்க தானே கூப்பிட்டாரு. அதனால் பெரிய அவர் உத்தமரெல்லாம் பேசுவாங்க, குடியார் தான். அப்போ குடி போதையில் ஒரு மாதிரி பேசுவார், குடி இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவார் சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேனே, 2010 ஏறக்குறைய எந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரன் வந்து உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது. உலகம் கொண்டாடிய கடைசி தமிழ் படமாக எந்திரன் இன்று வரையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2.0 வருது. அது அந்தளவுக்கு எந்திரன் அளவுக்கு உலகம் கொண்டாடிச்சானா கொண்டாடல, பட் ஆனால் ஓரளவுக்கு சைஸபிளாக அதை வந்து பெருசாக எல்லோரும் கொண்டாடினாங்க. அதனால தான் 900 கோடி அது ஈட்டுச்சு. இன்றைக்கும் அதை அடிக்க சூப்பர் ஸ்டாராலே முடியல. சூப்பர் ஸ்டாருடைய ரெக்கார்டை ரொம்ப வருஷமாக சூப்பர் ஸ்டார் அடிக்காமல் இருக்கிறான்றது அவருக்கே ஒரு கரும்புள்ளி. அப்போ அப்படிப்பட்ட 2010 வந்து எந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் செத்துட்டார் அப்படின்ட்டாங்க. அப்படி கிளப்பி விட்டது யார் சார்? இல்லை, அந்த டைமில் ஊடகங்கள் எல்லோரும் பண்ணுறது ஏன்னா அவர் சிங்கப்பூரில் போகிறாரு, சிங்கப்பூருக்கு போய் இருக்கார். சிங்கப்பூரில் போய்ட்டு அவருடைய குரல் மட்டும் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தகவலே இல்லை. இங்கே இருக்கிறவங்களாம் பரிதவிச்சு அவன் கிட்டத்தட்ட பழனி மலையில் படிக்கட்டில் 1000 பேர், பாண்டிச்சேரியில் ஒரு 1000 பேர் ஊர்வலம், பால்குடம், அது இதுன்னு எல்லோரும் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொட்டை தலைமுடி காணிக்க, அந்த காணிக்க, எந்த காணிக்க, நாக்கில் வேல் குத்துறது, அது தீச்சட்டி ஏற்றுறது எல்லாம் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. இடையில அவர் இறந்துட்டார்ன்ற நியூஸ்லாம் வந்துருச்சு. அப்போ கூட கல் மாதிரி இருந்தா சார் இந்த மனுஷன். யார்? விஜய். ஒரு அறிக்கை, ஒரு இது, ஒரு என்ன நடந்துகிட்டு இருக்குது, தலைவருக்கு என்ன அது பார்க்கணும் வைக்கணும், ஒன்றும் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? 2026 ஒரு சளியோ ஏதோ ஒரு சின்ன ப்ரொசீஜர் சார். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவார் சார். ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலத்துடன் திரும்பி வர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளை வணங்குகிறேன். ஏன்னா 2 நாள் அவரே போயிட்டு வரும்னு சொல்லிட்டு தான் போனாருங்க. உடனே இவர் அதான் அது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு நிலைப்பாடு. அப்போ போதலை, இப்போ போதலை இல்லாமல், அவ்வளோதான் சொல்கிறேன் நான். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதனால் இப்படி விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கை கூட வரலையே, குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பான் சார். அவனுக்கு தெரியாது கண்டிச்சிருக்கணும். என்ன கண்டிச்சிட்டு அதானே சார் சொல்கிறேன். மறுபடியும் சொல்ல குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பான். என்னைக்காவது இருந்துச்சு இப்படியா நடந்திருக்கா அப்படிமா, அவ்வளோதான். ஆனால் நக்கீரன் கோபால் என்ன சொன்னது, விஜய் சொல்லி தான் ஆதவே அப்படி பேசினார்னு சொன்னது. அவர் சார் ஒருவேளை அவருடைய அனாலஜி இருக்கலாம். நான்லாம் அந்த அளவுக்கு விஜய் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவான்லாம் நான் நினைக்கல. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது கட்சின்றது மட்டும் நான் உங்களுக்கு தெரியுது. அது நம்புறீங்களா இல்லையா? கட்சி கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொருத்தன் அவனுக்கு என்ன தோணுதோ பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை. விஜய் வந்து அன்றைக்கி காலையில் என்ன அறிவிக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஒரு கார் கொடுக்குறேன், அறிவிக்கிறாரா இல்லையா? அன்றைக்கி சாயங்காலம் உட்காந்து அந்த கட்சியிலே படித்த ஒரே ஒருத்தன் தான், அந்த அருண்ராஜ்னு நினைக்கிறேன். படித்து வேலை பார்த்தா ஒரே ஒருத்தன். அவன் உட்காந்து எதுக்கு இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்கன்றான். என்னடா டே, அவன் ஒருத்தன் அவன் வேறு சொல்கிறான், நீ வேறு சொல்கிற, என்னடா கட்சி நடத்துறீங்கன்ற மாதிரி இருக்குது. மது ஒழிப்பு மாநாடு, பெண்களுக்கு எதிரான அநீதிகளை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் முன்னாள் அதிமுகவுடைய எம்பி சத்தியபாமா திருப்பூரில் அதிமுகலேருந்து வெளியில் போய் செங்கோட்டையன் கூட போய் அப்படியே நேராக டிவிக்கில் போய் செஞ்சாங்க. அவங்க தலைமையில் மது ஒழிப்பு மாநாடு, பெண்களுக்கு எதிரான அநீதிகளை ஒழிக்கக்கூடிய மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேக்காலேருந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் கட்சி நடந்துக்கிட்டு இருக்குது சார். அதனால் அவன் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணுறான் வைக்கிறான்றதெல்லாம் மீசை நினைக்கிறாப்புல நினச்சிட்டு போகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் வந்து அவன் என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்க, ஏன்னா 2 நாள் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தோடனே இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு இன்றைக்கி நியூஸாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கும். என்னன்னா விஜயோட முதல் மாநாடு, 2வது மாநாடுலலாம் அஜித் கட் அவுட்லாம் நம்ம பார்த்தோம். அஜித் ரசிகருடைய ஓட்டும் தாவேக்காக்கு வேணுங்கிற மனப்பான்மையில அவங்க காலில் விழுந்தது. ஆமாம். ஆனால் ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு வேண்டான்னு நினைக்கிறாங்களா? ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஓட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கெஞ்சி கேட்டாலும் கிடைக்காது சார், காலில் விழட்டும். அப்போ அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு தாவேக்காக்கு கிடச்சிடும், ஒருவேளை கிடச்சிடும். ஏன்னா அந்த ஆளும் இடையில நடுவில் என் ஃப்ரெண்டு, என் நண்பர் அஜித் குமார். ஆனால் ரஜினி சார் தானே க்ளோஸ் அஜித்துக்கு. ரஜினி சார் அஜித்துக்கு க்ளோஸ் தான் சார். அஜித்தும் ரஜினி க்ளோஸ் தான். விஜய் வந்து ரஜினி சாரை பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. 2வது அவங்களுக்கு தெரியும்ல, எங்கள் காலை கழுவி குடிச்சா கூட அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதெல்லாம் எதுக்கு போட்டு பேனர்லாம் அடித்து எதுக்கு செலவு பண்ணணும்னு நினைப்பானுங்க. நியாயம்தான், அவங்க பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒருவேளை அஜித்னா இடையில அந்த கோட்டு போட்டதை பற்றி பேசணும், இடையில அஜித் குமார் இடையில ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தோம். அதனால் ஏதாவது திரும்பி நம்மகிட்ட ஓட்டு போட்டுறோன்னு பார்த்தா அவனுங்க நம்மளோட உக்கிரமாக இருக்கானுங்க பாவம். அது நாங்கள் அஜித் ரசிகர்கள் தாவேக்காக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. ஒரு சில சிவகார்த்திகை ரசிகர்லேருந்து பிரதீப் ரங்கநாதன் ரசிகர் வரைக்கும் கழுவி தான் சார் ஊற்றிட்டு இருக்கான். ஏன் சார் ஜோம்பி கூட்டம் சார் இது. அப்படின்னா அதாவது இந்த மிருதன் படத்தில் வரும் தெரியுமா, காரு வந்தால் காரை சுற்றி அப்படியே ஏறி உட்காந்து மேலே ஏறி உட்காந்து குதிப்பானது, அந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கானுங்களே.
மக்கள் அதாவது மனிதத்தன்மை இருக்கானே நமக்கு டவுட்டாக இருக்குல்ல. விஜய் ரசிகர்கள் எதுக்காக ரஜினி ரசிகர்களை சீண்டணும், அஜித் ரசிகர்களை சீண்டணும், சூர்யா ரசிகர்களை சீண்டணும், பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களை சீண்டணும், எஸ்கே சிவகார்த்திகேயன் ரசிகர்களை ஏன் விஜய் ரசிகர்கள் சீண்டிக்கிட்டே இருக்கணும்? ஏன் ஒட்டுமொத்த நடிகர் பட்டாளத்தோட ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் சீண்டணும்? அது ஏன்ட்டு நீங்கள் கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஒன்று. ஆனால் நான் சொல்கிறேன் ஏன் சீன்றான்னு நான் சொல்கிறேன். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வேலை சோழிலாம் கிடையாது, வேலை சோழி கிடையாது, சோத்துக்கு வழி கிடையாது. அப்பா அம்மா கொண்டு வந்தால் அதில் மிச்சம் இருக்கிறது திம்பானுங்க. மிச்சம் இருக்கிறது தின்னுட்டு ஆன்லைனில் ஃபோனை நோண்டிட்டு 300 அது மட்டும் எவன் கையில் காலைல விழுந்து, அப்படி இல்லைனா ஆன்லைனில் பிட்டுப்படுத்ததை விற்று அது மூலிமா அந்த 300 சம்பாதிச்சுட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு எவனாவது ஒருத்தன் பிஜிஎம் போட்டு ஒரு ரீலை போடுவான், அதுக்கு ஒரு லைக்கு, அதுக்கு ஒரு கமெண்ட். விஜய் ஏற்றி எவனாவது பேசினான்னா அதுக்கு ஒரு டிஸ்லைக்கு, அதுக்கு கமெண்ட்டில் போய் பச்சை பச்சையாக திட்டுறது. இந்த 2 தான் அவங்களோட வேலை, காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும். அதில் விஜய் பிஜிஎம்மோட ஏதாவது இப்போ வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை லைக் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அவ்வளோதான். அதில் அப்படியே வைப் ஆகிட்டு செல்ஃப் ஆர்கசம், ஒரு செல்ஃப் மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவானுங்க, இவ்வளோதான். இதுதான் விஜய் ரசிகர்களுடைய ஒரு அன்றாட ஒரு நடைமுறை. அப்போ அதில் எல்லா ரசிகர்களும் இல்லை, அதை நீ சொன்ன அனைத்து நடிகர்களோட ரசிகர்களும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு வைங்களேன். அதில் இன்னொன்று இவனுக்கு பிரச்சனை வருது என்னென்னா, இதில் எவனாவது ஒருத்தன் விஜயோட கொஞ்சம் நல்லா பிஜிஎம் போட்டான்னா அவனை போய் திட்டிடுவானுங்க. நான் இங்கே விஜய் தானே நம்பர் 1, விஜய் தானே உச்சத்தில் இருக்கார், அவரே சொல்கிறார்ல, நீ எதுக்கு அதோட நல்லா பிஜிஎம் போடுற அப்படின்னு அவன் போய் திட்டுவானு. இதை திட்டுறது விஜய் ரசிகர்களா அல்லது விஜய் பெயரில் இயங்கக்கூடிய ஐடிவிங்கா? இல்லை எல்லாரும் என்ன அவங்க என்ன பெரிய அறிவாளிகளா? எல்லாம் ஒன்று தான் சார், எல்லாம் மடக்கு ஊதிகள் தான். அதனால் வந்து நீங்கள் தனியாக மடக்கு ஊதிகள் அதனால் நீங்கள் தனியாலாம் தரம் பிரித்து பார்க்காதீங்க. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இப்போ அமரன் படம் கோட்டுன்ற ஒரு படத்தை சம்பவம் பண்ணி கிட்டத்தட்ட விஜய்ன்ற ஒருத்தனை கேவலப்படுத்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கோட்டுனுடைய வருமானம் அதிகம் இல்லை, கோட்டுனுடைய கலெக்ஷன் அதிகம் இல்லை, சாரி அமரனுடைய வருமானம் அதிகம் இல்லை, அமரனுடைய கலெக்ஷன் அதிகம் இல்லை. அதனால் கோட்டும் அமரனும் கம்பேர் பண்ணும்போது அமரன் தான் கலெக்ஷன் அதிகம். அந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு தேட்டருக்காரனும் லிஸ்ட்டை போட்டான், அமரன் தான் நம்புறோன்ட்டான். அதில் இவங்களுக்கு வைத்திருச்சல். அதனால் சிவகார்த்திகேயனை போட்டு அடின்னு அடிக்கிறது. அதை விடுங்க, தளபதியோட ஒன் லாஸ்ட் டான்ஸ், தளபதியோட மிகப்பெரிய காவியம் ஜனநாயகன் வரப்போகுதுன்னு உட்காந்துருந்தான். அதுக்கு ட்ரெய்லர் அறிவிச்சு ட்ரெய்லர் வந்துச்சு, கொஞ்சம் பேர் பார்க்குறான். அதை விட 3 மடங்கு அதிகமாக சிவகார்த்திகேயனுடைய இந்த படம், அது என்ன இப்போ பராசக்தி படம் வந்துல, அதோட 3 மடங்கு ட்ரெய்லர் வியூஸ். இவங்களுக்கு வேலையே அதுதான். இவங்களுக்கு என்ன கொடுத்தாரு விஜய், வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னா உட்காந்து ட்ரெய்லர்ஸ்க்குலாம் வியூ ஏற்றணும் அப்படின்றத வேலை கொடுத்துருக்காரு. ஒரு வேலைக்கெல்லாம் வேலைவெட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க சார், அது போக மாட்டாங்க. அதெல்லாம் போகக்கூடாது புஷி ஆனந்த் சொன்னார். அதனால அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட புஷி ஆனந்தில் விஜயமே அதான். இவங்க இப்போ வேலைக்கு போயிட்டாங்கன்னா யார் இவருக்கு அங்கங்கே கூட்டம் கூடுறதுக்கு எவன் வருவான்? இந்த கூட்டம் கூடி கார் மேலே ஏறி விழுவுறது, கார் டயர் கீழே போகிறதுக்குலாம் யார் இருக்கா வேலைக்கு போனால்? அதனால் விஜய் அதெல்லாம் சம்மதிக்க மாட்டார், வேலைக்கெல்லாம் போகணுன்னு தான் சொல்லுவார். ஸோ அதனால் இவனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விஜய் கொடுத்த வேலை என்னென்னா உட்காந்து வியூஸை ஏற்றுறது தான். அதைத்தான் இவனுக்கு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ், இன்றைக்கி வந்த ஃபேன்ஸு இவங்களோட 3 மடங்கு வியூஸ் வாங்குறான். அதனால் சிவகார்த்திகேயனை உட்காந்து திட்டிகிட்டு இருக்கானுங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? போட மாட்டான் சார். பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸே போட மாட்டானே. பிரதீப் ரங்கநாதனே பிரதீப் ரங்கநாதன் கேளுங்க, அது தலைவர் ஃபேன் அவர். அதனால் விஜயை விட்டு கிளியும் கிழிச்சிருக்கான். புலி அந்த ஆள் அப்போ ட்வீட் போட்டிருக்காப்புல போல் பிரதீப் ரங்கநாதன். புலி வந்த சமயத்தில், சுறா வந்த சமயத்துலலாம் கெட்ட வகையில் அந்த ட்வீட்டு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு, ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காப்புல போல். அப்போ அதை பூரா எடுத்து வச்சு எப்படி நீ எங்கள் தலைவரை திட்டலாம், உன் படத்தை நாங்கள் ஓட விடாமல் பண்ணுவோம். அந்த ஆள் படம் ஜாம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகன் ஒரு படத்தை ஓடக்கூடாதுன்னு நினச்சா சூப்பராக ஓடும் அந்த படம். அதான் அவங்க விஜய் ரசிகன் விஜய் படத்தை ஓடுன்னு நினச்சா ஓடாது. அதுதான் விஜயனுடைய அம்சம், விஜய் ரசிகனுடைய அம்சம். அதனால் எவனும் விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல. திரையுலகத்திலேருந்து ஒருத்தனும் ஓட்டு போட போகிறதில்ல. குறிப்பாக இந்த பனையூர் பண்ணுறதுக்கப்புறம் பெண்கள், அந்த சங்கீதா பண்ணுறதுக்கப்புறம் பெண்கள் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. கிட்டத்தட்ட அந்த ஆளே நிற்பானா நிற்க மாட்டானா, அன்றைக்கெலாம் பயந்து ஒதுங்க போகிறாருன்னு ஒரு செய்தி படித்தேன், எனக்கு தெரியல. பயந்து ஒதுங்க போகிறாரு அப்படின்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது சார். இவ்வளோ வாய் பேசிட்டு பயந்து ஒதுங்க போகிறாருன்னா சரி, ஒதுங்க போகிறாருன்னா போயிட்டு போகிறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நின்னாருன்னா அவரே 3வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஆனால் விஜய் உட்பட ஆதோ ஒரிஜினாலேருந்து, மரியா வில்சன்லேருந்து, புஷி ஆனந்த்லேருந்து இவங்க எல்லாருமே சென்னையிலே நிற்க போகிறாங்க. விஜய் பெரம்பூரில், ஆதோ ஒரிஜினா வெள்ளிவாக்கத்தில், புஷி ஆனந்த் டி நகரில் அப்படின்னு, மரியா வில்சன் ஆர்கே நகரில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. சென்னையை தவிர தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு விஜய்க்கு தெரியாது. விஜய்க்கே தெரியாதுன்னா இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? எத்தனை மாவட்டங்கள், எத்தனை பேரூராட்சிகள், எத்தனை நகராட்சிகள், எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள், எத்தனை, அதாவது ஏன் நம்ம இவ்வளோ தூரம்லாம் இவங்களுக்காக பேசக்கூடாது சார். அரசியல் தெரியாது அவனுக்கு. தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் சென்னையை தவிர இவனுக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது.
இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாவனுக்கும். பாண்டிச்சேரி விட்டால் அந்த ஆள் புஷியானதுக்கு ஒருத்தவங்க ஒன்றும் தெரியாது. புஷியானது கூட பாண்டிச்சேரி பார்டரில் இருக்கக்கூடிய கடலூர்லேயும் விழுப்புரத்துலேயும் நிற்கலாம். ஆனால் அவர் கூட சென்னையில் தானே நிற்கிறார். என்ன காரணம்? ஏன் சார் தெரியாது சார். இவங்களோட அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன் பாருங்களேன். தேட்டரில் இவ்வளவு கூட்டம் கூடியது, தேட்டரில் கிட்டத்தட்ட கட்டுக்கடங்காத டிக்கெட் விற்பனை, அது இது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மிக சொற்ப ஒரு 10-20 தேட்டர்கள். அதுதான் வந்து ஏதோ தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நியூஸ் பரவும். உங்களுக்கு அரசியல் நான் சினிமா பேசியிருக்கின்றதுனால தெரியும். உங்களுக்கும் சினிமா தெரிஞ்சது தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சம்பவங்கள் ஏதோ தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய சம்பவங்களாக தான் டிக்கெட் விற்பனைலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஊரெல்லாம் இப்போ எங்கள் ஊரெலாம் இருக்குது, டிக்கெட் இருக்குன்னா இருக்கும் கம்பல்சரி இருக்கும் சார். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் உயிரை கொடுத்து செத்து போனலாம் அவசியம் இல்லை. சரி, அப்படியே மாவட்டத்துக்கு ஒரு தேட்டரில் அந்த மாதிரி ஆகும், 2 தேட்டரில் அந்த மாதிரி ஆகும், அவ்வளோதான். ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரி. அதில் குறிப்பாக சென்னையில் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல, சென்னையில் எங்கேயும் டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு 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 இது இருக்கும், நெரேட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த தற்கொலைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் இந்த தலைமை தற்கொலைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நம்ம டிக்கெட்டே அதிகம் விற்றுருக்க, நமக்கு நிறைய பேர் ஓட்டு போடணும்னு பூரா பேர் நினைக்கிறான். ஆனால் அரசியல் தெரிஞ்சவொன்னா அதை பண்ண மாட்டான். இந்த கேடுகட்ட இந்த முட்டாத்தனமாக டிசிஷன் எடுக்க மாட்டான். ஏன்னு சொல்கிறேங்களேன், நான் ஒரு தரவோட சொல்கிறேன். 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கும் பொழுது இங்கே 10 தொகுதி அவரால் சென்னையில் ஜெயிக்க முடியல. அவரே வெம்பி பேசியதாக அன்னைக்கு உள்ள பத்திரிகையாளர்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த ஊரில் ஜெயிச்சாலும் நம்மளை சென்னையில் ஜெயிக்கவே முடியலன்னு யார் எம்ஜிஆர் அவர்கள் பேசியிருக்காரு. இவெல்லாம் இன்றைக்கி முளைச்சவன். ஆக அன்றிலிருந்து இன்று வரை, நான் சொல்லுது 57லேருந்து இன்று வரை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி சென்னை அவங்க கோட்டையாக வச்சுருக்காங்க. எவன் நினச்சாலும் ஜெயலலிதா அவர்களால் முடியல, எடப்பாடி அவர்களால் முடியல. இவன் பண்ணிடுவான்னு சென்னையை நம்பி நிற்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய முட்டாப்பையலாக இருப்பான். இதனால தான் மடக்கு ஊதின்றான் அவனை, இவங்க கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும். இங்கே டிக்கெட்டு நிறைய விற்கிது, இங்கே நமக்கு ஃபுல்லாக பிளாக் பஸ்டரு, ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு, இங்கே நிறைய பேர் நம்ம ஆளுங்க இருக்கான். இந்த வேலைக்கு வந்து ஊரில் இருப்பான் தெரியுமா, அதை பூரா ஏதோ இங்கே உள்ள ஓட்டு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் சார். ஆனால் சரி, சென்னையிலே உங்களாம் நின்ட்டாங்க அப்படின்னா சென்னையை தாண்டி தாம்பரத்தை தாண்டினா தாவேக்காவுடைய நிலைமை ஓட்டில் எவ்வளோ எத்தனை ஓட்டு? கும்மிடி புண்ணிய தாண்டா விஜய் எப்படி எவனுக்கும் தெரியாதோ, தாம்பரத்தை தாண்டா தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது எவனுக்கும் தெரியாது சார். அதான் உண்மை. அப்போ அங்கே ஓட்டு போட ஆள் இருமா சார், ஆனால் ஓட்டு கேட்க ஆளு கிடையாது. அவுட் ஆஃப் சென்னையை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட நிலைமை ஒன்றுமே கிடையாது. அவன் அங்கங்கே நிற்பான். அந்த சுயேட்சை வேட்பாளர் நிற்கலையா, ஒரு தொகுதி 10 பேர் நிற்க மாட்டானா, அந்த மாதிரி இவனும் ஒருத்தர் நிற்பான். அவ்வளோதான். 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்கிட்டாலும் பெரிய வெற்றி கொண்டாடலாம் சார். ஒரு தொகுதிக்கு வச்சு விளையாடலாம். ஆமாம், விஜய் ஜெயிச்சிடுவாரா சென்னை பெரம்பூரில்? கஷ்டம் தான் சார். அதாவது இந்த சங்கீதா மேட்டருக்கு அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக இப்போ ரஜினி வேறு ஏதாவது எழுதி விட்டாங்க. ரஜினி ரசிகர்லாம் நேரத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆள் எங்கே நின்னாலும், குறிப்பாக அந்த ஆதவர்ஜன் எங்கே நின்னாலும் ஏற்கனவே 3ஆவது இடம் தான் வரப்போகிறான். முதல் இடம் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ, 2வது இடம் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ, இப்போ வரப்போகிறதே 3ஆவது இடம் தான். அதையும் இவனை வரவிடாமல் பண்ணணும், இவன் செல்லா காசு அதர்ஸில் இவன் பேர் இருக்கணும் அப்படின்ற அளவு வெறியாக இருக்காங்க. அப்போ அதையும் விஜய்க்கு பண்ண மாட்டாங்களா? நான் ஆதவர்ஜனை பற்றி ஒரு போஸ்டர் வில்லிவாக்கத்தில் பார்த்தேன், சமூக வலைதளங்களில் பெருசாக வைரல் ஆனிச்சு. யார் இந்த வில்லிவாக்கத்து வில்லன் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடித்து ஆதவர்ஜனை ஃபோட்டோ போட்டு ஓட்டியிருந்தாங்க. நான் கூட ரஜினி ரசிகர்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு போய் பார்த்தா, திராவிட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலையோ? வேஸ்ட்டு சார். இவனுக்காக இது செலவழிச்சு போஸ்ட் ஓட்டுற அளவுக்குலாம் ஒரு ஆளாக வில்லிவாக்கத்து வில்லன் அப்படின்னு போட இந்த தடவை 4வது இடத்துக்கு வருவான். அதுக்கு காரணம் ரஜினி ரசிகர்கள். நாங்கள்லாம் ரிசல்ட்டை காட்டுவோம், செயலில் காட்டுறவங்க சார். தலைவர் எப்பயுமே எல்லாம் செஞ்சு தான் காட்டுவார். அரசியலுக்கு வரேன்னாரு, ரைட்டா, வந்தார், ட்ரை பண்ணார், வேண்டாம் களம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹெல்த் இஷ்யூ, 2வது கொரோனா காலத்தில் எல்லாரும் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டார். செய்வோம், அதில் வெற்றியும் இருக்கலாம் தோல்வி இருக்கலாம், செய்வோம், அவ்வளோதான். சொல்லிக்கிட்டே இருக்க செய்ய போறீங்கன்னு சொல்ல வரீங்களா? செய்வோம், அவ்வளோதான் பொறுத்து காத்திருந்து அப்படின்னு சொல்லி அவரே போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? அதான் நீ செத்தரவன அப்படின்றத அர்த்தம். அதான் சூப்பர் ஸ்டார் மணியில் அவர் எழுதியிருக்கார் அழகா. நீ பாருங்க, இதெல்லாம் புள்ளி தான் வச்சார். நேஷனல் நியூஸ் ஆகலையா, வெறும் புள்ளி. எதுக்கு போட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான். விஜயை எதிர்க்க தொடங்கி விட்டார் ரஜினிகாந்த், புரிஞ்சுக்கலாமா? விஜய் ஒரு ஆளே இல்லை என்று காமிக்க தொடங்கி விட்டார் ரஜினிகாந்த், அப்படி சொல்லுங்க. அப்போ ரஜினிகாந்தை தொடர்ந்து சூர்யா ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் களத்தில் இறங்குவார்களா? ரஜினிகாந்தை தொடரவில்லை என்றாலும் அவர்கள் களத்தில் விஜயை கண்டம் பண்ண காத்திருக்கிறார்கள் எழுதுங்க, அவ்வளோதான். ஆதவர்ஜனா அவருடைய மன்னிப்பு கேட்டுட்டார்ல, ரஜினி ரசிகனா நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா ஆதவர்ஜனா? கிழிச்சேன் சார். நீங்கள் வேறு அவெல்லாம் ஏன் சார், தலைவர்கிட்ட அறிக்கை வந்த 10வது நிமிஷத்தில் அவன்கிட்ட மறுப்பு வந்திருந்ததுன்னா, இல்லை மன்னிப்பு வந்திருந்ததுன்னா ஏற்றுக்குவேன். அப்போ கூட ஏற்றுக்க மாட்டேன்னு வைங்களேன். 2வது, அவர் கீழே நின்று அவர் ஒருவேள் வருத்தப்பட்டிருந்தால்
ஒருவேளை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் நானும் என்னுடைய பகிரங்க மன்னிப்பையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கணும். இன்னும் ஒருவேளை உன் பேரில் அறிக்கை வர அளவுக்கு ஆயிடுச்சு, இன்னும் ஒருவேளை சார் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குது? ஒருவேளை அதெல்லாம் ஒரு மாதிரி கிடையாது. டேய், இந்த அரசியலில் உள்ள டெம்ப்ளேட்லாம் எங்களுக்கு நீ அரசியல் சொல்லித்தராத, எங்களுக்கு தெரியும் அரசியல் என்னென்னு. அதனால் எங்கிட்ட இந்த டெம்ப்ளேட்லாம் தூக்கிட்டு வராத, உனக்கு அடி நிச்சயம் அப்படின்றது அப்போவே நான் உறுதி பண்ணிட்டேன். அதனால் இவன் பேசுனதும் தவறு, இவன் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததும் தவறு. அந்த மறுப்பை நாங்கள் ஏற்கவும் இல்லை, அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்கவும் இல்லை. உன்னை உரித்து உப்புக்கண்ணை போட்டு அவுத்து ரோட்டில் விடலைன்னா பாரு யார் ரஜினி ரசிகர்களும் தெரியும். ஆமாம், விஜய்க்கு எப்படி சென்னையில் ரசிகர்கள் அதிகம் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு சென்னையிலே நிற்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்களோ, எனக்கு தெரிஞ்ச வகையில் சென்னையிலையுமே ரஜினி ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நான் கவனித்த வகையில். அப்போ தாவேக்காவுக்கு தேர்தலில் ரஜினி ரசிகர்களால் பதிலடி தர முடியும்னு நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா, முடியுமா? நான் மறுபடியும் அதானே சொல்கிறேன் சார். இப்போ பல அரசியல்களை பல தேர்தல்களை நாங்கள் எங்களை சுற்றி, குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை சுற்றி, ரஜினிகாந்த் ரசிகர்களை சுற்றி ஏறக்குறைய 1980களிலிருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு டச் இருக்கும் சார். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா கட்சிகளும் எங்களுடைய அந்த 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 ஒரு நாங்கள் யார் பக்கம் அப்படின்ற, குறிப்பாக ரஜினி யாருக்கு ஓட்டு போட்டுன்ற அளவுக்கு நாங்கள் தொங்கப்பட்டு அலைவாங்க. இதுதான் அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு. அந்த மாதிரி 2026 தேர்தலையும் ரஜினிகாந்த் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டார். இப்போ என்ன செய்யணும்னு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அடிக்க போகிற அடியில் எங்கே அடி விழுந்ததுன்னு தெரியாத நான் வலிக்கும். 4ஆம் தேதி அன்னியார் பிறந்தநாளுக்கு, அன்னியார் பிறந்தநாள்னா த்ரிஷா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அடி ஒரிஜினலாக எங்களுக்கு சும்மா போர் அடிக்கும் போது சப்புன்னு 2 அடி அடிச்சுட்டு அனுப்புறது சார். அடி பூரா அவனுக்கு தான் தலைமை தற்கொலை போய் அவன் சார் வேறு என்ன சார் மரியாதை அவர். அதனால் சரி, அவருக்கு அடி பூரா நல்லா செப்பேலே விழும். அது 4ஆம் தேதி பாவம். அது அன்னியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடக்க போகிறது நினைக்கும் போது அவர் இன்னும் விஜய்க்கு த்ரிஷாவுக்கு கல்யாணம் ஆகலாம் அன்னியாருங்கிறீங்க. அது எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்த நியூஸை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக போதா எனக்கு தெரியாது சார். நான் விஜயும் த்ரிஷாவும் சேர்த்து வச்சே பேசலையே. அன்னியாருடைய பிறந்தநாள்ன்ற எனக்கு அண்ணி த்ரிஷா, யார் வந்தாலும் யார் அவர் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அண்ணன், அதனால் நான் அன்னியார்ன்றேன். சரி தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஆதவர்ஜுனா பேரை குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. விஜய் பேர் எங்கேயுமே குறிப்பிடலை. விஜய் ஏன் கூப்பிட்டு கண்டிக்கலைங்கிறத மென்ஷன் பண்ணல. ஒருவேளை இந்த 1 மாதத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தாவேக்காவுக்கு எதிராகவோ விஜய்க்கு எதிராகவோ அல்லது ஆதவர்ஜுனாவுக்கு பதில் சொல்கிற விதத்திலேயோ அதெல்லாம் கிடையாது. பயங்கரமான ஒரு சார் போர் இருக்கா? அதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய, அதாவது அரசியல்னால் இப்படி தான் இருக்கும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கல. தாவேக்காவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா எழுதினார். தாவேக்காவுடைய தலைமை யார்? விஜய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ ஆளே இல்லைடா, நீ உன் கட்சி நடத்திக்கிட்டு வந்தான்டா அப்படின்றது சொல்லிட்டாப்புல. அதனால் இதெல்லாம் இதை விட கேவலம் விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர் டச் பண்ணார். அதில் நீ தாவேக்காவினுடைய தலைமை இதை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லையா? இதை அவர் பார்த்துக்கொண்டு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். தாவேக்காவில் விஜய்ன்ற ஒருத்தன் கிடையவே கிடையாது ஆக்கிட்டாரா? நேற்று நியூஸ் ஃபுல்லாக என்ன சார்? ஆதவர்ஜுனா, தாவேக்காவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, முடிஞ்சு போச்சு. தாவேக்காவில் விஜய்ன்ற ஒரு ஆளே கிடையாதுட்டாப்புல, அவ்வளோதான். ரஜினிகாந்த் அவர்கள் விஜயை பற்றி பேசலை. ஒரு ரஜினி ரசிகரா விஜய்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? விஜய்க்குலாம் ஒன்றும் சொல்ல நினைக்கல. விஜய் ரசிகர்களுக்கு வேணால் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது இது வரைக்கும் கண்ட்ரோலில் அவங்கள வச்சுருந்தாங்க. யார்? திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து நீங்கள் வெளியில் போனால் ஆளுங்க கொத்தா சாவுறீங்க, அதனால் இந்த ஆளை எங்கேயுமே வெளியில் அனுப்பாமல் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுமோ வச்சுருந்தாங்க. உயிரிழப்பை தமிழ்நாட்டினுடைய பாவப்பட்ட மக்களை ஒரு வகையில் திமுக அரசாங்கம் காப்பாற்றியது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஆஃப் செஞ்சு அடிச்சிட்டாப்புல அவங்க அண்ணன். இனிமேல் பரப்புரைன்னு அந்த ஆள் வெளியில் போக ஆரம்பிச்சிடுவான். நீ உன் உயிரை காப்பாற்றணும், நீ அடுத்து வரக்கூடிய அண்ணனுடைய படங்களை குறிப்பாக அந்த ஜனநாயகனை பார்க்கணுன்னாலும் உன் உயிரோடு இருக்கணுன்னாலாவது தயவு செஞ்சு அண்ணன் எங்கே போனாலும் போகாத. ஏன்னா எப்போ நீ சாவன்னு உனக்கே தெரியாது. நீ வெளியில் போனது மட்டும் தான் தெரியும், உனக்கும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி. நீ வெளியில் போனது தான் தெரியும். திருப்பி வரும்போது ஆம்புலன்ஸில் வருவேன். அதுதான் கலை யதார்த்தம். அதுதான். ஏன்னா இது கண்ட்ரோலே பண்ண முடியாத கிறுக்குத்தனமான கூட்டம் கொரோனா பேட்ச் இவங்க. அதனால் இவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவனே உன்னை ஏறி மீப்பான், உன் கூட வந்தவனே உன்னை ஏறி மீப்பான். ஏன் மீப்பான்னு உனக்கும் தெரியாது, ஆனால் நீ செத்துருவேன். அதனால் இனிமேல் கண்ட்ரோல் இல்லாத பரப்புரையில் இவனும் கூச்ச நாச்சம் இல்லாமல் ஊர் புறம் சுத்த போகிறான். எவன் என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கூப்பிட்டு காசு கொடுத்தானுங்க, அதுக்கப்புறம் எங்கேயாவது காசு கொடுத்தானுங்களா? இப்போ போன வேலூர் பரப்புரையில் கூட ஒரு பையன் டயர் கட்டியில் மாட்டிக்கிட்டு 10-11 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தான். அவனை போய் பார்த்து அன்பில் மகேஷ் போய் அவனை போய் பார்த்தாரு. ஆனால் இவன் காசு கொடுக்கல, இவன்ட்டு இவனும் போய் பார்க்கவும் செய்யலை.
இனிமேலாம் காசு வரும்னு நினச்சிட்டுலாம் எதுவும் உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க, காசு வராது. ரைட்டா? அதனால் அங்கே போகிறது உங்கள் உயிருக்கு ஆபத்து. அட்லீஸ்ட் அண்ணன் படத்தை பார்க்கணும், அண்ணன் பேரில் 2 ரீல்ஸை ஷேர் பண்ணும்போது உயிரோடு இருங்க. அண்ணன் எப்படி படத்தில் நடிக்க வந்துடுவார். இப்போ எப்படி 2026 கழிஞ்சதுன்னா 2027 அண்ணன் பொங்கலில் தளபதி பொங்கல், தளபதி மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே வந்துடும். அதனால் நீங்கள் தளபதி பொங்கலில் தளபதி பார்க்கணுன்னா உயிரோடு இருங்க. மறுபடியும் போய் செத்துக்கிட்டு அனாமத்தாக போயிறாங்க, அனாதப்படமாக போயிறாங்க. ஆமாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. தேர்தலுக்கு நம்ம 1 மாதம் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.